காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசியிலிருந்து அம்மாவளியின் மக்கள் பயணத்தை தற்போது தொடங்கியிருக்கிறார். விடுதியிலிருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்குவதற்காக புறப்படக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. விடுதியில் திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது. 4 நாட்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பயணத்தை மேற்கொள்கிறார். இதற்காக நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரை சென்று மதுரையிலிருந்து தென்காசி சென்றடைந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தென்காசியில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தற்போது விடுதியிலிருந்து புறப்பட்டிருக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பூங்கொத்து வழங்கியும் மலர்களை கொடுத்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை உற்சாகத்தோடு தொண்டர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு செய்தியாளர் சல்மான் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சல்மான், வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சல்மான். உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார். இன்றைய தினம் முதல் கட்டமாக அந்த பயணத்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுடைய பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புனித பயணமாக தொடர்ந்து பயணிக்க உள்ளார். முதல் நாளான இன்று அம்மா வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கிய புரட்சித்தாய் சின்னம்மா குற்றாலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட போது ஒவ்வொரு தொண்டர்களும் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதிமுகவை காக்க வந்த புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என்ற ஒரு கோஷத்தோடு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த முதல் நாள் அம்மா வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் சார்பில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. அதே போன்று தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய பொருந்தி நின்ற பெருமாள் கோவில் சார்பிலும் குற்றாலம் மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய செண்பகா தேவி கோவில் சார்பிலும் சுவாமி அம்மனுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஏராளமான கழக நிர்வாகிகளை சந்தித்த பின்பாக தற்பொழுது அம்மாவளி மக்கள் பயணத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். வழிநெடுகிலும்
ஏராளமான பக்தர்கள் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய அதிமுக அம்மாவின் தலைமையிலான மீண்டும் ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தொண்டர்களும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த அம்மாவளி மக்கள் பயணத்தை புரட்சித்தாய் சின்னம்மா தொடங்கிய நிலையில் வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் ஏராளமான தொண்டர்கள் ஏதோ சாமி தரிசனத்திற்கு நிற்பது போல வழிநெடுகளில் நின்று சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தொண்டர்களும் பூங்கொத்து கொடுத்தும் அதே போன்று பிரம்மாண்டமான ஆலய ரோஜா மாலைகளை அணிவித்தும் அவர்களை உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். வழிநெடுகிலும் பட்டாசு வெடித்தும் எலுமிச்ச மாலைகளை அணிவித்தும் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனை அடுத்தாக முதல் பகுதியாக காசி மேஜர் புறத்தில் தனது அம்மாவளியின் மக்கள் பயணத்தை புரட்சித்தாய் சின்னம்மா தொடங்குகிறார். அதனை அடுத்தாக இளஞ்சி, தென்காசி, கீழப்புலியூர், மேலப்பாட்டாக்குறிச்சி, சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் பகுதியில் கழக கொடியேற்றி வைக்கிறார். அதனை தொடர்ச்சியாக மேலப்பாவூர், கீழப்பாவூர், பாவூர் சத்திரம், வெள்ளக்கால் விளக்கு, துவரங்காடு விளக்கு, குறுங்காவனம், சுரண்டை, புதர், வீராணம், ஊத்துமலை ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று தொண்டர்களையும் பொதுமக்களையும் மகளிர்களையும் சந்திக்கிறார். அதே போன்றே கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், அதே போன்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்கிறார். அதிமுக எனும் பேர் இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்க அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு வழிநெடுகிலும் தென்காசி அந்த குற்றாலம் பகுதியிலே தற்பொழுது திகைத்து நிற்கும் அளவிற்காக அவ்வளவு பெரிய கூட்டம் தொண்டர்கள் படையெடுத்து வந்து தற்பொழுது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. குற்றாலம் பகுதியில் சின்னம்மா அவர்கள் தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட பகுதியில் இருந்து தற்போது வரைக்குமாக 20 நிமிடத்திற்கு மேலாக ஒவ்வொரு பகுதிகளிலும் செண்டை மேளம் முழங்கவும் பட்டாசு வெடிக்கவும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கழகத்தை மீட்டெடுக்க வந்த, கழகத்தை காத்திட வந்த புரட்சித்தாய் சின்னம்மா என்ற கோஷத்தோடு ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாக மிகுதியால் கழகம் மீட்டெடுக்கப்படுகிறது, கழகம் வெற்றி பெறப் போகிறது, அம்மாவின் ஆட்சியை புரட்சித்தாய் சின்னம்மா உருவாக்க உள்ளார் என ஒவ்வொரு தொண்டர்களும் உற்சாகத்தோடு முழு நம்பிக்கையோடு ஒவ்வொரு பகுதிகளிலும் 2 புறங்களிலும் சாலையோரங்களில் 2 புறங்களிலும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் சிலம்பம் ஆடியபடி புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்குவதற்காக பிரம்மாண்டமான ரோஜாப்பூ மாலைகளை அணிவித்து வழிநெடுகிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் மேற்புறத்தில் நின்று மாடிகளிலும் வீடு வாசல்களிலும் நின்று கொண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்ப்பதற்காக வழிநெடுகிலும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்காக முதல் முறையாக அதிமுகவை மீட்டெடுக்க அம்மாவின் ஆட்சியை உருவாக்க பெண்ணினத்தை பேணி காக்கும் அம்மா அவர்களுடைய வழி நடந்திய அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய இந்த பயணமாக தொடங்கியிருக்க புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு 2 முறைகளிலும் பெண்கள் பூக்கள் தூவி வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் தொண்டர்கள் ஆர்ப்பரித்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க வாழ்க என்ற அதிமுகவை மீட்டெடுக்க வந்த புரட்சி தாயை வாழ்க, புரட்சி தாயை வாழ்க என்ற ஒவ்வொருவரும் சக்தி கோஷம் போல அவர்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் அம்மா அவர்களுடைய திட்டங்களால் பயன்பெற்ற ஒவ்வொரு பெண்களும் அதிமுக தொண்டர்களாக உருவாகி புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு இராடைகளும் நின்று கண்களான காட்சியாக இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய அந்த மக்கள் பயணத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள்.